ओम नमो सुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी अध्यायं 10 16வது श्लोकम् वक्तुम् अर्हस्य शेक्षेण दिव्य ह्यात्मा विभूदयः याभिर्विभूतिभिर्लोकान् இமாம் ஸ்வம் வியாபிய திஷ்டசி. யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளரை வழங்கிய ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவுக்கு ஜெய். 10.16. ஓகே. எந்த வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வியாபித்திருக்கின்றீர்களோ தங்களுடைய அந்த திவ்யமான வைபவங்களை தயவு செய்து எனக்கு விவரமாக கூறுங்கள். பொருளுரை. இந்த ஸ்லோகத்திலிருந்து பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் அர்ஜுனன் ஏற்கனவே திருப்தி அடைந்துள்ளான் என்பது தெரிகிறது. சுய அனுபவம், புத்தி, ஞானம் மற்றும் ஒரு மனிதனுக்கு தேவையானவை அனைத்தையும் கிருஷ்ணரின் கருணையால் அர்ஜுனன் பெற்றிருந்தான். அவ்வெல்லா திறமைகளையும் கொண்டு கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அவன் புரிந்து கொண்டான். அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இருப்பினும் அவரது எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையை விளக்குமாறு அவன் கிருஷ்ணரிடம் வேண்டுகின்றார். சாதாரண மக்கள், குறிப்பாக அருவவாதிகள், இறைவனின் எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையை அறிவதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். எனவே கிருஷ்ணர் எவ்வாறு தனது பல்வேறு சக்திகளின் மூலம் எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ளார் என்று அர்ஜுனன் வினவுகிறார். இந்த வினா சாதாரண மக்களின் சார்பாக அர்ஜுனனால் வினவப்பட்டது என்பதை அறிதல் அவசியம். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. சோ நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்த்திடலாம். கதம் வித்யாம் அகம் யோகிம் ஸ்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு சபாவேஷு சிந்தியோ அஷி பகவான் மயா. வேற யாராவது படிங்க. வேற யாராவது படிங்க. நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. உன்னத யோகியாகிய கிருஷ்ணரே, நான் உம்மை இடையராது நினைப்பதும் அறிவதும் எங்கனும். பகவானே, வேறு எந்தெந்த உருவங்களில் உம்மை நினைவிற்கொள்ள முடியும்? பொருளுரை. முந்தைய அத்தியாயத்தில் கூறப்பட்டபடி பரமபுருஷ பகவான் தனது யோக மாயையினால் மறைக்கப்பட்டுள்ளார். சரணடைந்த ஆத்மாக்களும் பக்தர்களும் மட்டுமே அவரை காண முடியும். தற்போது தனது நண்பரான கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்பதில் அர்ஜுனன் முழு நம்பிக்கையை பெற்றுவிட்டான். இருப்பினும் எங்கும் பரவி இருக்கும் இறைவனை சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்கு உகந்த ஒரு வழிமுறையை அறிந்து கொள்ள விரும்புகிறான். கிருஷ்ணர் யோகமாயா என்னும் சக்தியினால் பாதுகாக்கப்பட்டுள்ளதால் அசுரர்கள், நாத்திகர்கள் உட்பட எந்த சாதாரண மனிதனும் அவரை அறிந்து கொள்வது சாத்தியமில்லை. எனவே அவர்களின் நன்மைக்காக இந்த வினாக்கள் அர்ஜுனனால் எழுப்பப்படுகின்றன. உயர்ந்த பக்தன் தான் புரிந்து கொண்டால் மட்டும் போதும் என்று விரும்புவதில்லை. மொத்த மனித சமுதாயமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். வைஷ்ணவனாக பக்தனாக இருப்பதால் பரமபுருஷரின் எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையை சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்கு அர்ஜுனன் தனது கருணையால் வழிவகுக்கிறான். அவன் கிருஷ்ணர் யோகியின் என்று சிறப்பாக அழைக்கிறான். ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணரே யோகமாயா என்னும் சக்திக்கு எஜமானர் ஆவார். சாதாரண மனிதர்களிடம் அவரை மறைப்பதும் வெளிக்காட்டுவதும் அந்த சக்தியே. கிருஷ்ணரின் மீது அன்பில்லாத சாதாரண மனிதன் அவரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. எனவே அவன் ஜட ரீதியில் தான் சிந்திக்க வேண்டும். இவ்வுலகில் உள்ள பௌதிகவாதிகளின் சிந்திக்கும் முறையினை அர்ஜுனன் கருத்தில் கொள்கிறான். கேஷு கேஷு பாவேஷு என்னும் வார்த்தைகள் ஜட இயற்கையை குறிப்பவை. பாவை என்றால் பௌதிக பொருட்கள். ஜடவாதிகள் கிருஷ்ணரை ஆன்மீகமாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே கிருஷ்ணரின் பிரதிநிதித்துவங்களாக செயல்படும் ஜடப்பொருட்களின் மனதை செலுத்தி அவர் அவற்றில் எவ்வாறு தோன்றுகிறார் என்பதை அறிய முயலுமாறு அவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ படிப்படியா 10ஆம் அத்தியாயத்துல இந்த வைபவங்கள் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். சோ முன்னாடி போன ஸ்லோகால பார்த்தோம் எப்படி பகவான இவரு அர்ஜுனா உத்தம புருஷர், எல்லாத்துக்கும் மூலம் நீங்கதான், அனைவருக்கும் இறைவன், தேவர்களின் தேவர், அகிலத்தின் இறைவன். சோ உங்களோட சுய அந்தரங்க சக்தி மூலமா மட்டும்தான் நீங்க நீங்களே உங்களை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ பகவான் பாத்தீங்கன்னா அவருடைய சக்திகள் 3 சக்திகள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா?
என்னென்னது? பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, பகிரங்க சக்தி, ஆன்மீக சக்தி, நடுத்தரமான சக்தி, நடுத்தர தடஷ்ட சக்தி. தடஸ்த சக்தி. அந்த தடஷ்ட சக்தி யாரு? நாம் நாம ஜீவாத்மா. ஓகே. பகிரங்க சக்தி மாய மாயா. மாயாதேவி. பயப்படாதீங்க, தைரியமா சொல்லு. மாயாதான். கரெக்ட். சோ அந்தரங்க சக்தி அவங்களும் மாயாதான். அவ்வளவுதான். அவங்க யோக மாய. யோக மாயா வந்து மகாமா. எஸ், அவங்க யோக மாயா வந்து மகாமாயா. சோ இப்ப பகவான் வந்து என்னன்னா, அவர் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்றது யாருன்னா அந்தரங்க சக்தி தான். சரிங்களா? அவருக்கு அதுக்கு வேணுங்கிற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தராங்க, எல்லாமே பண்ணி தராங்க. அதாவது அந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யோகமாயாவோட வேலையே என்ன அப்படின்னா, டெய்லி விருந்தாவன்ல பகவானுக்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் பாஸ்ட் டைம்ஸ் நடக்கும் இல்லைங்களா, கோபிஸ்க்கெல்லாம். அது வந்து எந்த வனம், கிட்டத்தட்ட 12 வனங்கள் இருக்கு, அது எந்த வனம் சூஸ் பண்றது வந்து இந்த யோகமாயா சக்தி தான். அவங்க வந்து அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த அசிஸ்டன்ஸை வச்சு எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வைப்பாங்க. பகவான் வர்றார் இல்லையா, அதனால பக்காவா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பகவான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது மட்டும்தான் பகவானோட வேலை, அதை அரேஞ்ச் பண்ணி தரது யோகமாயாவோட வேலை. மகாமாயாவும் பகவானுக்கு தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு, அதாவது நம்மளை வந்து திருத்தி பகவான்கிட்ட கூட்டிட்டு போகணும். அது ஆக்சுவலி பாகவத்துல பிரபுபாத் கொடுத்திருப்பாரு, தேங்க்லெஸ் ஜாப் அப்படின்னு. மாயாவோட வேலை வந்து தேங்க்லெஸ் ஜாப், நன்றி எதிர்பாராத ஒரு செயல் இல்லைங்களா? யாருமே மாயாவை யாராவது பாராட்டுவாங்களா? மாயா ரொம்ப நல்லவங்க, இப்படி மக்கள் எல்லாத்தையும் நல்லா மயக்கி வச்சிருக்கீங்க, சூப்பர் நீங்க, அப்படி யாராவது சொல்லுவாங்களா? திட்டுவோம் இல்லைங்களா? நம்மள வந்து மயக்கி வச்சிருக்காங்க, இல்லைன்னா நாம என்னமோ பியூர் டிவோட்டி ரேஞ்சில, இல்லைன்னா கிருஷ்ணாட்டே போயிருப்பேங்க ரேஞ்சில் நம்ம யோசிப்போம். ஆனா மாயாதேவி நம்முடைய தவறுகளை திருத்தி கிருஷ்ணாட்ட கூட்டி போற ஜெயிலரோட வேலை. அவங்களுக்கு ஜெயிலரோட வேலை என்னன்னா, ஒரு ஒரு ஜெயில மக்களை, அதாவது சில பேரை உள்ள போட்டிருக்காங்கன்னா அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தி சொசைட்டிக்கு அனுப்புறது இல்லைங்களா? அதான ஒரு ஜெயிலரோட வேலை. எஸ், அதத்தான் மாயாதேவி பண்றாங்க. நம்மள வந்து இப்போ ஆக்சுவலி வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து மத்தவங்க குழந்தைங்களை கண்டிச்சா பிடிக்காதான், ஆனா அந்த குழந்தைய நல்வழிப்படுத்துறதுக்காக அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தை யார் எது சொன்னா பிடிக்காது, ஆனா அங்க கொண்டு போய் டீச்சர்கிட்ட முன்னெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, நல்லா மண்டையில கொட்டி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி விட்டு போவாங்க. இப்பதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை எது சொல்ல சண்டைக்கு வராங்க. ஆனா முன்னெல்லாம் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க, இவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், இவனை வந்து திருத்தி படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. சோ கிட்டத்தட்ட மாயாவோட வேலையும் அதுதான், நம்மளுக்கு நம்மளுடைய தவறுகளை உணர வச்சு பகவானை நோக்கி திருப்புறதா மாயாதேவி. சோ அதுதான் வந்து பகிரங்க சக்தி, பகவானுடைய பகிரங்க சக்தி. அவங்க அவங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு நன்றி எதிர்பாராத ஒரு செயல். சரிங்களா? சோ இந்த இதுல அந்தரங்க சக்தி மூலமா தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி அர்ஜுனா சொல்லிட்டாரு. அடுத்து இந்த ஸ்லோகால என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த வைபவங்கள் மூலமா நீங்க இந்த உலகம் ஃபுல்லா இருக்கீங்களோ இதை நான் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி, பகவத்கீதை வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட தெரியும், கடவுள்ங்கிறவரு எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்துச்சு இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் இருக்காரு. நம்ம ஏன்னா கடவுள், நம்ம தப்பு செய்யறப்ப கூட நம்ம கடவுளுக்கு பயப்படுவோம், சாமி கண்ணை குத்திரும். நம்ம சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்துனாங்க இல்லைங்களா? ஏதோ அப்படியே சொல்லி வளர்த்துனாங்க, சாமி கண்ணை குத்திரும், தப்பு பண்ணா சாமிக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா சாமி எல்லா இடத்துலயும் இருக்காரு. குழந்தைங்க கூட அப்படிதான் நம்பும். சோ எங்கும் நீங்க சரி, அப்ப எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா அவர் எப்படிதான் இருக்காரு எல்லா இடத்துலயும்? அந்த கியூரியாசிட்டி வருது இல்லைங்களா? நீங்க சொல்றீங்க கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு? இது வந்து ஒரு சாதாரண சராசரி மனிதன் இந்த கேள்வி கேட்பான் இல்லைங்களா? ஆமா மாதாஜி. எஸ் மாதாஜி. வேண்டி அர்ஜுனா இந்த கேள்வியை கேட்கிறாரு.
அர்ஜுனாவுக்கு வந்து இதுல எந்த குழப்பமும் இல்ல. அவருக்கு நல்லா தெரியும். அவர் பியோர் டிவோட்டி. அவருக்கு வந்து இதுல எந்த குழப்பமும் இல்ல. ஆனா இல்ல, இந்த பகவத்கீதைங்கிறதே பலதரப்பட்ட மக்களுக்காக பேசப்பட்டது. கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம் எல்லாமே கலந்துதான் பகவான் இதை பேசியிருக்காரு. ஏதோ வந்து பக்தி யோகிகளுக்கு மட்டும் அப்படின்னா அப்படி இல்ல. ஏன்னா மக்கள் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. கிருஷ்ணாக்கு வந்து அவரு அவரு வந்து எல்லாருடைய ஃப்ரீவிலுக்கும் மதிப்பு கொடுக்கிறாரு. உனக்கு அப்படி பண்ணணும் ஆசையா இருக்கா பண்ணு. நாம கூட நம்ம குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? நீ ஒழுங்கா நான் சொல்றது கேளு, நீ அப்படி போனேன்னா வந்து கெட்டு போயிருவ, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி பண்ணு, இப்படி கூட நம்ம ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா கிருஷ்ணா ஒரு அன்பான தந்தை. அவர் என்ன பண்றாருன்னா, நீ ஆசைப்படுறியா போ, பட்டு தெரிஞ்சு என்கிட்ட வா, அலோ பண்றாரு. முதல்ல சொல்லி பாக்குறாரு, நம்ம கேக்குறது இல்ல. சரி போ, போய் தெரிஞ்சுட்டு வா. அது மாதிரி நீ கர்ம யோகா பண்ணிதான் நீ வருவியா, சரி பண்ணு. இல்ல எனக்கு ஞான யோகா தான் பிடிச்சிருக்கா, சரி பண்ணு. இல்ல இல்ல எனக்கு வந்து தவம் பண்றதுதான் பிடிச்சிருக்கா, தவம் பண்ணு. ஆனா நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, பக்தி தான் பண்ண பிடிச்சிருக்கா, பக்தி பண்ணு. கடைசியா இறுதியா எல்லாரும் யார அடையறாங்க? நெட் ரிசல்ட் என்ன? பகவானை அடையறது. பகவான் நிறைய அடையிறது. அதுதான் இறுதியான என்ன சொல்றது, நெட் ரிசல்ட். இலக்கு. இலக்கு. எஸ், கரெக்ட். இறுதி இலக்கு. அவங்களும் கிருஷ்ணாவை அடைய தான் ட்ரை பண்றாங்க. பக்தி யோகி எல்லாருமே கிருஷ்ணாவை தான் அடைய ட்ரை பண்றோம். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த வழி பிடிச்சிருக்கு, படிப்படியா போற வழி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பண்றாங்க. நம்ம வந்து பிரபுபாதர் நமக்கு அதனாலதான் தெளிவா சொல்லிட்டாரு, நீ வந்து ஃபர்ஸ்ட் சக்காம கர்ம யோகம். கர்ம யோகம் அப்படின்னாவே பகவான் கிருஷ்ணரை அடையறதுக்கு நம்ம ட்ரை பண்றதா, செயல் மூலமா அடைய ட்ரை பண்றது. சக்காம கர்ம யோகம்னா, நான் வந்து கிருஷ்ணாக்காக வேலையும் செய்யறேன், ஆனா எனக்கு இன்னும் பௌதிக ஆசைகள் நிறைய இருக்கு. சோ அது வந்து சக்காம கர்ம யோகம். அடுத்த இம்ப்ரூவ் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வேலை செய்ய பிடிச்சிருக்கு, கிருஷ்ணாக்காக வேலை செய்ய பிடிச்சிருக்கு, ஆனா அந்த செயலின் பலன் எனக்கு வேண்டாம், அந்த பலனை வந்து நான் துறக்கிறேன். அது வந்து நிஷ்காம கர்ம யோகம். அதுல வந்து படிப்படியா பியூரிஃபை ஆகி, ஃபர்ஸ்ட் சக்காம பண்ணி பியூரிஃபை ஆகி நிஷ்காம பண்றாங்க. அதுல பியூரிஃபை ஆகி அவங்க வந்து கர்ம சந்நியாஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க. அதாவது கர்மங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனா எல்லா இதையும் செயலோட பலனை எல்லாம் திறந்துட்டு வருவாங்க. அடுத்தது வந்து ஞான யோகம். சோ ஞான யோகி என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து இந்த செயல்கள் செய்யற மூலமா எல்லாமே அவர் வந்து பியூரிஃபை ஆயிட்டார். இப்ப அவருக்கு புரிஞ்சிருச்சு, எந்த செயல் செஞ்சா நான் பந்தப்படுவேன், நான் இந்த உடல் இல்ல ஆத்மா. சோ அவங்க வந்து ஞான யோகி ரெண்டு விதமா போவாங்க. ஒருத்தர் வந்து அந்த சாஸ்திரங்களை அனலைஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா போவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் ஞான யோகி வந்து தியானத்தை நோக்கி போவாங்க. தியானம் பண்ணி உள்ள இருக்கிற பரமாத்மாவோடைய அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சோ ஞான யோகியில ரெண்டு டைப் இவங்க இப்படி போவாங்க. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா பக்தி பண்ணணும். பக்தி வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா அவங்களால கிருஷ்ணாட்ட போக முடியாது. இது எல்லா வழியுமே கிருஷ்ணாவை அடையறதுக்கான வழிதான். ஆனா அவங்க வந்து ஈவன் ஞான யோகி வந்து அருவ பிரம்மனை தான் மெடிடேட் பண்றாங்க. இருந்தாலும் பகவானுக்கு உருவம் இருக்குது, ஆனா எனக்கு வந்து இந்த அருவத்தன்மை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க வந்து அருவத்தை வந்து மெடிடேட் பண்றாங்க. அப்படி இருந்தாதான் அவங்க வந்து பிரம்மஜோதிக்குள்ள என்ட்ரன்ஸே. இல்ல, கிருஷ்ணா வந்து வெறும் அருவம், அதாவது பகவான் வந்து வெறும் அருவம் தான், அவருக்கு உருவமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு அங்க பிரம்மஜோதியில என்ட்ரன்ஸே கிடையாது. சரிங்களா? பகவானோட உருவத்தை ஏத்துக்கிறோம், ஆனா எங்களுக்கு அதை விட அருவத்தன்மை பிடிச்சிருக்கு அப்படின்னு மெடிடேட் பண்றாங்க இல்லைங்களா? கொஞ்சோண்டு பக்தி வச்சுக்குவாங்க அவங்க. பக்தி பக்தி எலிமெண்ட் கொஞ்சோண்டாவது இருந்தாதான் நீங்க பிரம்மஜோதிவை அடைய முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி. பக்தி இல்லைன்னா பகவான்கிட்ட வந்து நெருங்க கூட முடியாது. சரிங்களா? அதனாலதான் பிரபுபாதர் அடிச்சுக்கிறாரு, எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கர்ம யோகா, ஞான நிஷ்காம கர்ம யோகா, ஞான யோகா, தியான யோகான்னு கஷ்டப்படுற? டைரக்டா நீ பக்தி பண்ணிட்டு போ. பக்தி பண்ணினா அதை விட இந்த ப்ராசஸ் ஈஸி. நீ ஈஸியா கிருஷ்ணாவை அடையலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பர்பட்டுமே பிரபுபாதர் அடிச்சு சொல்லியிருப்பாரு. நான் கூட நினைப்பேன், தூக்கத்துல எழுப்பிட்டு கேட்டா கூட பிரபுபாத் எதுதான் சொல்லுவாருன்னு இருக்கு அப்படின்ட்டு, இல்லைங்களா? அதாவது பாகவத்துல
அவருடைய பொருளுரையில மெயினா என்னென்ன வரும்னா, கிருஷ்ணர் தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். அவர் மட்டும்தான் என்ஜாயர், கண்ட்ரோலர். நாம எல்லோருமே அவருடைய பின்ன பகுதி. அவருடைய சர்வன்ட் தான் நாம எல்லாருமே. இத புரிஞ்சுக்காம ஜீவாத்மா கஷ்டப்படுறான். இதுதான் நான் சொன்ன இந்த 4 லைனை தான் பாகவதம் பர்பட்ல எல்லாத்துலயும் பிரபுபாத் டீட்டெயில எழுதியிருப்பாரு. இல்லைங்களா? படிச்சவங்களுக்கு தெரியும், பாகவதம் படிச்சவங்களுக்கு இல்லையா? எஸ் ஆர் நோ? பாகவதம் படிக்கல மாதாஜி. பாகவதம் இப்பதான் படிக்கணும். எஸ் மாதாஜி. முழு முதற் கடவுள் அப்படிங்கறத ஒவ்வொரு இதுலயும் சொல்லி அதான் மாதாஜி சொல்லுவாரு அவரு. எஸ், நான் அடிக்கடி நினைப்பேன், தூக்கத்துல லீவ் போட்டு கேட்டா கூட இதான் சொல்லுவார் போலயே அப்படின்னு. சோ அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த அவர் பாத்தீங்கன்னா அவர்லாம் நித்திய சித்தா டிவோட்டி, கோலோகத்துல இருந்துட்டு ப்ரீச்சிங் பர்பஸ்க்காக இங்க வர்றாங்க. அவங்களுக்கு இங்க வந்து பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்த பௌதீக உலகம் ஒரு சாக்கடை கிட்டத்தட்ட. ஆனா நாம இங்க அவங்களுக்கு வந்து இங்க நாத்தம் பொறுக்க முடியல. ஆனா நாம நினைக்கிறோம், ஆஹாஹா என்ன அப்புறம் அமெரிக்கா தாங்க பூலோக சொர்க்கம், அங்க இல்லாத வசதியே இல்ல, அப்படி இருக்குதுங்க அமெரிக்கா அப்படின்னு நினைச்சு நாம நினைக்கிறோம். ஆனா பிரபுபாத் வந்து அதெல்லாம் ஹெல் அப்படிங்கிறாரு, நரகம் அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தையில. ஏன்னா அங்க கிருஷ்ணா கான்சியஸ் இல்ல. கிருஷ்ணா கான்சியஸ் இல்லாத இடம் நரகம். இதுதான் வந்து அவங்களோட விஷனுக்கும் நம்ம விஷனுக்கும் வித்தியாசம். நாம பௌதீகமா பாக்குறப்போ நமக்கு எல்லாமே ஸ்வர்க்க பூமியா தெரியுது. ஆனா ஒரு ஆன்மீக விஷன், பிரபுபாத் மாதிரியான ஒரு ஆச்சாரியாவோட விஷன் என்ன அப்படின்னா, மக்கள் எங்கெல்லாம் கிருஷ்ண உணர்வு இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அது வந்து நரகம் அப்படிங்கிறார். நரகத்திலயும் அதான் நடக்குது. நரகத்திலயும் மக்கள் வந்து துன்புறுறாங்க இல்லைங்களா? எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கிறாங்க, இரும்பு பழுக்க காய்ச்சி வந்து வச்சு இழுக்கிறாங்க. அதேதான் இங்கேயும் நடக்குது. அது வந்து சூட்சுமமா நடக்குது, அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்லை. நாம இங்கேயும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு புரியறது இல்ல. நம்ம கஷ்டப்படுறதே புரியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் போயிட்டு இருக்கு. சோ ஒரு ஆச்சாரியாவோட விஷன் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து கிருஷ்ண உணர்வு இல்லாமல் துன்புறுகிறார்கள். கிருஷ்ணா கான்சியஸ் இருந்தாதான் ஒரு மனிதனுக்கு உண்மையான ஹாப்பினஸ். பிரபுபாத் அடிச்சு சொல்லுவார், கிருஷ்ண உணர்வு மட்டுமே. சோ அதனால பக்தி யோகா பண்ணுங்க. தேவையில்லாம நீங்க போய் கர்ம யோகா, ஞான யோகா, தியான யோகான்னு மாட்டிக்காதீங்க. உங்களால அதுக்கு வந்து உங்களுக்கு ஆயுசே பத்தாது. முதலாவது கலியுகால வந்து நமக்கெல்லாம் ஆயுசு ரொம்ப கம்மி. இன்னொன்னு புத்தியும் பத்தாதுன்றாங்க. மந்த புத்தி, அபாக்கியம், மந்த பாக்கியம், மந்த புத்தி. சோ இப்படி இருக்கிறப்போ நீ போய் இப்போ உட்காந்து நீ அஷ்டாங்க யோகம்னு ட்ரை பண்ணாத, பக்தி யோகா பண்ணு. அதான் வந்து பிரபுபாத் நமக்கு சொல்லித்தராரு. சோ அர்ஜுனா பாத்தீங்கன்னா அவர் வந்து பியோர் டிவோட்டி. அவருக்கு வந்து இதையெல்லாம் பார்க்கணும்னு எந்த அவசியம் இல்ல. அவர் வந்து முன்னாடி ஸ்லோகாலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நீங்க தான் உத்தம புருஷர், எல்லாத்துக்கும் மூலம் நீங்க தான். அதுக்கு முன்னாடி பரந்தாம் பரபிரம்மம் பரந்தாமம் பவித்ரம் பரமம் பவான் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபம், அதையும் சொல்லிட்டாரு, எல்லாமே நீங்க தான் அப்படின்னு. சோ இப்ப இந்த இடத்துல கேட்கறது பொதுமக்களுக்காக. சோ பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கறதுக்காக அர்ஜுனா வந்து இந்த கேள்வி கேட்கிறாரு. சோ இதுல பிரபுபாத் ஒரு லைன் கொடுத்திருக்காரு, சுய அனுபவம், புத்தி, ஞானம் மற்றும் ஒரு மனிதனுக்கு தேவையானவை அனைத்தும் கிருஷ்ணரின் கருணையினால் அர்ஜுனன் பெற்றிருந்தான். பாருங்க, ஏதோ வந்து அவனுக்கு பிறப்புலயே வந்துருச்சு அப்படின்னு போடல பிரபுபாதர், இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி பிறப்புலயே இருந்ததுன்னு போட்டிருக்கணும், ஆனா அவர் போடல. கிருஷ்ணரின் கருணையால், இந்த பகவானோட கருணை, இத வந்து நம்ம லைஃப்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம உணர்ந்துட்டே வரணும். அதை உணர்றப்பதான் நம்ம கிருஷ்ணா கான்சியஸ்குள்ள இருக்க முடியும். நாம எல்லாத்தையும் டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு எனக்கு இது நடந்துருச்சா, இதெல்லாம் நடக்க வேண்டியது நடந்துருச்சு, அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா உங்களோட லைஃப் வந்து ஸ்மூதா போகுது, நார்மலா போகுதுன்னு நினைச்சீங்கன்னா கூட அதுக்கு பகவானின் கருணை வேணும். காலையில எந்திரிச்சு நீங்க ஜபம் பண்றீங்கன்னா கூட உங்களுக்கு பகவானின் கருணை வேணும். அது இல்லாம எதுவுமே நடக்காது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம வீட்டை விட்டு வெளியில போறவங்க வீட்டுக்கு வர்றது நிச்சயமா இருக்கா சொல்லுங்க?
எங்கேயாவது இல்ல உங்களுக்கு மாதாஜி. சொல்லி தருவீங்களா எனக்கு? இல்ல மாதாஜி. இல்ல அடுத்த மாதாஜி. நிமிஷம் என்ன இல்ல மாதாஜி. நடக்கும்னு எனக்கு தெரியாது. அடுத்த தெரியும். நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. தெரியாது தெரியாது. ஆனா நாம வந்து எல்லாமே எனக்கு நல்ல விதமா நடந்துச்சுன்னா ஹாப்பியா நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம். அங்க பகவானின் கருணை அப்படிங்கிற அந்த விஷயத்தை யோசிக்கிறதே இல்லை. சோ அது வந்து தூய பக்தர்கள் ஒரு ஒரு நிமிஷமும் உணர்றாங்க. அவங்க ஒவ்வொரு செகண்டுமே இது எல்லாமே கிருஷ்ணாவோட கருணை. தூய பக்தர்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா நாம அதை உணர்றதெல்லாம் அவங்க உணர்றாங்க. ஒவ்வொரு செகண்டும் இது கிருஷ்ணாவின் கருணை, கிருஷ்ணாவின் கருணை. ஒரு வாய் நம்ம வந்து பால் குடிக்கிறோம்னா கூட இது பகவானின் கருணை. இத அவங்க வந்து தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுதான் வந்து நமக்கும் அவங்களுக்கு வித்தியாசம். சோ இந்த சுய அனுபவம், புத்தி, ஞானம் இதெல்லாமே வந்து பகவானின் கருணையினாலதான் நமக்கு கிடைக்குது. பிரபுபாதர் தெளிவா கொடுத்திருக்காரு. சோ இது எல்லாத்தையும் கொண்டு கிருஷ்ணரே பகவானா புரிஞ்சுக்கிட்டான். நமக்கும் அது இருக்கு. ஆனா நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல. என்ன மெத்தட் சொல்றீங்க? புரிஞ்சதுனாலதான் நான் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கேன். அப்படி இல்ல. நமக்கு இன்னும் புரியல. கிருஷ்ணாவை நமக்கு இன்னும் கடவுளா நம்ம தியரியா ஏத்துக்கிட்டோம். ஆனா இன்னும் மனசு வந்து ஏத்துக்கல. அவரை வந்து உண்மையாவே ஏத்துக்குச்சு அப்படின்னா இன்னும் நம்ம நல்லா பக்தி பண்ணுவோம். நம்ம தியரியா நம்ம இப்ப எல்லாருக்குமே புரியுது. ஏன்னா நம்ம பகவத்கீதையில படிக்கிறோம். நீங்க இப்ப சொன்னா கூட ஸ்லோகா பாருங்க. நான் கொஞ்சம் முன்னாடி தடுமாறினேன். மாதாஜி டக்குன்னு கோட் பண்ணாங்க. ஸ்லோகாவா எடுத்து அடிச்சு விடுவோம் நம்ம எல்லாமே. என்னங்க இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, அகம் சர்வசிய பிரபுவோ எல்லாம் அவர்தான் கொடுத்திருக்காரு. மத்த பரதரம் நாணயர் கொடுத்திருக்காரு. கிருஷ்ணா தான் கடவுள். அவரு வந்து எல்லா என்னை சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கிறாருங்கிறது எனக்கு இன்னும் புரியல. கிருஷ்ணா அங்க இருக்காருன்னு புரிஞ்சா நான் வீட்டுல ஏதாவது கத்துவனா சொல்லுங்க? கோவத்துல கத்துவனா? கத்த மாட்டாங்க மாதாஜி. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாத்துக்கும் கோவப்படுறாங்க மாதாஜி. அதுதான் பெரிய எல்லாரையும் கத்துறோம். மாட்டிக்கிறேங்க மாதாஜி. என்ன பண்றீங்க? தேவையில்லாததுக்கெல்லாம் கோவப்பட்டு மாட்டிக்கிறேங்க மாதாஜி. மாட்டிக்கிறோம். தேவையில்லாத கோவப்பட்டு மாட்டிக்கிறோம். ஆஹா. எஸ். நம்ம இன்னும் ரியலைஸ் பண்ணல. பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காங்கிறது இன்னும் தியரியா தான் நமக்கு இருக்க ஒழிய பிராக்டிக்கலா நம்ம ரியலைஸ் பண்ணல. சோ அதனாலதான் அர்ஜுனா வந்து இந்த எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ அந்த அருவவாதிங்க எல்லா இடத்துலயும் கிருஷ்ணா இருக்காருன்னு அதை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. சோ அது அவங்க எல்லாரும் சார்புலயும் வந்து அர்ஜுனா வந்து இந்த கேள்வி கேட்கிறார். சோ பகவான் அடுத்ததுல என்ன கொடுத்திருக்காருன்னா, நான் உங்களை எப்படி நான் வந்து கண்டினியூஸா நினைச்சிட்டே இருக்கிறது, வேற எந்த உருவத்திலும் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறது. இப்ப நாமளே வந்து ஜபம் பண்றோம் இல்லைங்களா? ஜபம் பண்றப்ப நம்ம எப்படி வந்து கிருஷ்ணாவை நினைச்சிட்டே இருக்கிறது? நமக்கு அந்த டவுட் வருது இல்லைங்களா? எப்படி உங்களை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறது? சோ அதுக்கு வந்து அர்ஜுனா வந்து அந்த அடைங்க அந்த கையில என்ன ஹரே கிருஷ்ணா. நெய் பரிசையா தொட்டுங்க. நான் உங்களை வந்து எப்பவுமே எப்படி நினைச்சிட்டு இருக்குன்னு கேட்கிறாரு. அதுதான் பிரபுபாதர் கொடுக்கிறாரு. பகவான் தன்னை வந்து மறைச்சுக்கிறாரு நம்ம பார்த்தோம். எந்த அத்தியாயத்துல பார்த்தோம்? இனிமே நான் உங்களுக்கு கேள்விதான் கேட்க நான் சொல்றேன். சொல்லுங்க. பகவான் தன்னுடைய யோக மாயா வச்சு தன்னை மறைச்சுக்கிறேன்னு ஒரு அத்தியாயத்துல சொல்லியிருந்தாரு. நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். எந்த அத்தியாயத்துல சொன்னாரு? 4வது அத்தியாயம் நினைக்கிறேன் மாதாஜி. அப்படி சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5. என்ன ஸ்லோகா? நல்ல ஜாலியா கதை கேட்டுட்டு கம்முன்னு அப்படியே விட்டுறது. திருப்பி பகவத்கீதை திருப்பி கூட பாக்குறது இல்ல. அப்படித்தானே? யாருக்குமே ஞாபகம் வரலையா? க்ளூ வேணா கொடுக்குறேன். 7ஆம் அத்தியாயம். 7ஆம் அத்தியாயம். புரட்டி பாருங்க. ஏதோ ஒரு ஜீவாத்மா கண்ணுக்காவது தெரியுதான்னு பார்ப்போம். 7ஆம் அத்தியாயத்துல வேதாகம் சமதீதானே, அதுக்கு அடுத்த அந்த ஸ்லோகாக்கு அடுத்த ஸ்லோகா.
28 நினைக்கிறேன். பாருங்க, ஸ்லோகா ஞாபகம் இருக்கு, நம்பர் ஞாபகம். நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாய சமாவிருதம். இருபத்தி மாதாஜி 25ங்க. 25ஆ? ஆமாங்க மாதாஜி. எஸ், கரெக்ட். படிங்க, பொருளுரை படிங்க மைனாவதி மாதாஜி. சிற்றறிவுடையோனுக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை. நான் எனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளதால் நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிவதில்லை. எஸ், பார்த்தோமா? ஞாபகம் வருது இப்ப எல்லாருக்கும்? பார்த்தோம் மாதாஜி. ஆமா மாதாஜி. யோகமாய சமாவிருதா, என்னோட யோகமாயா வச்சு நான் மறைச்சுக்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவாரு. சோ பகவான் வந்து நம்ம கூட பார்த்தோம், ஏன் தனியே நான் சிற்றறிவு உள்ளவர், சிற்றறிவு உள்ளவர். சிரிப்பு பாரு மாதாஜிக்கு. பரவாயில்ல, சிரிச்சுக்கிறீங்க, கோவப்படாம. பரவாயில்லையே. அதனாலதான் தெரியல மாதாஜி. நீங்க எவ்வளவு ஸ்வீட்டா சொல்றீங்கல்ல மாதாஜி, அப்புறம் எப்படிங்க மாதாஜி கோவம் வரும்? சிற்றறிவு அடுத்து மாதாஜி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அதனாலதான் நமக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. எஸ், கரெக்ட். நம்மளோட அறிவு அவ்வளவுதான், நம்மளுடைய அறிவினுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். சரிங்களா மாதாஜி? உங்களை மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் வரல மாதாஜி. இல்ல இல்ல, அதாவது இப்படி சாக்கு சொல்லக்கூடாது. நான் என்னைய பாராட்டுறீங்க, ஓகே. கரெக்ட் மாதாஜி. நீங்களும் அப்படி வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அது வாஸ்தவம். ஆனா நீங்க அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல மாதாஜி, இன்னும் அதான் தெரியல. நீங்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றேன். படிங்க, தினம் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கும் தெரியும், ஓ இது இதுல இருக்க மாட்டிருக்கு. எனக்கு ஸ்லோகா, இந்த மாதிரி ஸ்லோகா ஞாபகம் வரீங்கன்னா கூட இப்ப குத்து மதிப்பா 4ஆம் அத்தியாயம் 7ஆம் அத்தியாயத்துல இருந்தது அப்படின்னாவது நம்ம ஞாபகம் சொன்னீங்கன்னா கூட போதும். ஸ்லோகா நம்பரோ ஸ்லோகாவோ சொல்ல தேவையில்லை. அது நான் இங்க கிளாஸ் எடுக்கிறேன், சொல்லித்தரேன். மாதாஜி என்ன வந்து ஸ்வீட்டா சொல்லி தரீங்கன்னாங்க, எல்லாம் ஓகே. காதுல கேட்டுட்டு இப்ப மூடி வச்ச புக்கு அப்புறம் அடுத்த செவ்வாய்க்கிழமை நீக்கினா ஒன்னும் பிரயோஜனம். தினம் படிக்கணும். பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் நித்தியம் பாகவத சேவையா, நித்தியமா படிக்கணும். நித்தியமா படிக்கலினா மகாமாயா நம்மளை தூக்கிட்டு போய் நல்லா வச்சு வறுத்துவாங்க, நல்லா எண்ணெய் கொப்பரையில போட்டு. நாம அதுவும் சுகமா இருக்குது, ஐ நல்லா இருக்குன்னு நம்ம வந்து படுத்துக்குவோம் எண்ணெய் கொப்பரையில. சோ இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும்னா நம்ம பகவானோட டச்ல இருக்கணும். பகவானோட நான் எப்படி டச்ல இருக்கிறது அப்படின்னா, பகவானோட வார்த்தைகள் தான் இந்த புக்ல இருக்கு இல்லைங்களா? இந்த புக்ல என்ன இருக்கு பகவத்கீதையில? சாக்ஷாத் கிருஷ்ணாவுடைய வேர்ட்ஸ் இதுல இருக்கு. சோ அது நீங்க வந்து டெய்லி படிக்கிறீங்க. சோ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுவும் பகவானுடைய நாமம், பகவானுடைய நாமம் சொல்றீங்க. இப்படிதான் கிருஷ்ணா கூட நம்ம டச்ல வர முடியும் இல்லைங்களா? வேற எப்படி வர முடியும்? கிருஷ்ணாவை ஜூம் அப்படின்ட்டு அம்மன் வந்து அந்த சிங்கத்தில் மேல ஏறி உட்காந்து வருவாங்கல்ல, அப்படின்னா கிருஷ்ணா வந்து நம்ம முன்னாடி வந்து தர்ஷன் கொடுக்க மாட்டாரு. சரிங்களா? அவர் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு, நமக்கு புரியல. மாதா சொன்ன மாதிரி சிற்றறிவு நமக்கு இன்னும் புரியல. டெய்லி தர்ஷன் கொடுக்குறாரு. அவருடைய தர்ஷன் வந்து அவருடைய வார்த்தைகள் மூலமா நமக்கு கிடைக்குது, அவருடைய நாமத்து மூலமா நமக்கு கிடைக்குது. சோ இத வந்து நம்ம சீரியஸா எடுத்து டெய்லி ஒரு ஸ்லோகா கம்பல்சரி. அந்த சான்ஸ்கிரிட் கூட நீங்க படிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை, தமிழ்ல கொடுத்திருக்காங்க, அழகா தமிழ்ல மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்காங்க. மலையாளத்துல வேணுங்கிறவங்களுக்கு மலையாளத்துல மொழிபெயர்ப்பு இருக்கு, தெலுங்குல வேணுங்கிறவங்களுக்கு தெலுங்குல இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. ஸோ அதை வந்து ஒன்னு எடுத்து படிச்சுட்டு பிரபுபாதோடைய ஒரு பொருளுரை இதை மட்டும் படிச்சுட்டே வாங்கல. ஒன்னும் நான் உடனே நீங்க ஓவரா ஸ்காலர் ஆயிடுவாங்க நான் சொல்ல வரல, ஆனா பக்தியில இருப்பீங்க, அது வேணா நான் கேரண்டி தரேன் உங்களுக்கு. ஷோரா பக்தியில இருப்பீங்க இதை பண்ணிட்டே வந்தீங்க. ஜபம் பண்ணிட்டு காலையிலேயே கூட நீங்க ஜபம் முடிச்சுட்டு டைம் இருக்கவங்க ஒரு ஸ்லோகா காலையிலேயே படிக்கலாம், ஏன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஜபம் முடிச்ச கையோட. இல்லையா எனக்கு டைம் இல்ல 11 மணிக்கு படிக்கிறீங்கன்னா 11 மணிக்கு படிங்க, இல்ல ஈவினிங் படிக்கிறீங்களா படிங்க.
ஆனா ஒரு கமிட்மெண்டா வச்சுக்கணும். டெய்லி ஒரு ஸ்லோகா ஒரு பொருளுரை படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கே வந்து பகவானோட ஒரு டச்ல இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இல்லைங்களா? சோ எஸ் இதுல அர்ஜுனா சொல்றாரு, நீங்க சாரி பிரபுபாத் கொடுக்குறாரு, பகவான் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாரு, தன்னுடைய யோகமாயா சக்தி மூலமா தன்னை மறைச்சுக்குவாரு. சோ பக்தர்கள் மட்டும்தான் வந்து அவரை பார்க்க முடியும். சோ அதனால அர்ஜுனா வந்து பக்தன், அவருக்கு வந்து கிருஷ்ணா பார்க்க முடியும். ஆனா சாதாரண மக்களுக்காக இந்த கேள்வியை அவர் கேட்கிறாரு. கிருஷ்ணர் யோகமாயன சக்தியில் பாதுகாக்கப்பட்டுள்ளதால் அசுரர்கள் நாத்திகள் உற்ற எந்த சாதாரண மனிதரும் அவரை அறிந்து கொள்வது சாத்தியம் அல்ல. சோ அவங்களோட நன்மைக்காக அர்ஜுனா வந்து கேட்கிறாரு. சோ இன்னொரு லைன் பிரபுபாத் கொடுக்கிறாரு, உயர்ந்த பக்தன் எப்படின்னா, எனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சா போதும், நான் வந்து இது யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து கிடையாது. பக்தன் அப்படின்னாவே என்னன்னா வந்து என்ன சொல்றது, துக்கி. மக்களுடைய அந்த கஷ்டங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அதுல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் பக்தன். சோ உண்மையிலேயே பிரபுபாத்துக்கு அவர் இருந்த கான்சியஸ்னஸ்க்கு யோசிச்சு பாருங்க, நம்மளால பார்த்தா அவருக்கு எப்படி இருந்திருக்கும். இதுக்கு போய் ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு போய் இப்படி கொஞ்சம் அழுகுதுங்களே. ஒண்ணுமே இல்ல, பௌதீகமான விஷயங்களை யோசிச்சு பாருங்க. என் புருஷன் சரியில்லை, பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரர் சரியில்லை, எல்லாத்துக்கும் கவலைப்படுவோம், எல்லாத்துக்கும் அழுவோம். சத்புஜா பிரபு அடிக்கடி சொல்லுவாரு, பத்திரிக்கையில என் பேரை போடலன்னு சொல்லிட்டு நம்ம போய் சண்டை போடுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப அல்பமான விஷயம். சோ பிரபுபாதர் மாதிரி ஒரு உயர்ந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுறது பார்த்தா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? சோ மக்கள் அதாவது யூஸ்வலா கஷ்டம்னா என்ன சொல்லுவோம்னா, சாப்பாட்டு கஷ்டம், இருக்க இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, நோய் வந்து கஷ்டப்படுறாங்க, இதுதான் கஷ்டம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஆச்சாரியோட விஷன்ல நாம எல்லாருமே சஃபர் ஆயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய இன்டர்னல் ஆச்சாரியா புரியுது. இந்த ஜீவாத்மா உண்மையிலேயே ஜீவாத்மா வந்து உயர்ந்த குணமுடையவன். அவன் பாத்தீங்கன்னா பகவானுடைய தொண்டன், பகவான் இருந்து வந்திருக்கான், அவனுடைய சர்வீஸே பகவானுக்கு சர்வ் பண்றது. அதை விட்டுட்டு இந்த ஜீவாத்மா இந்த பௌதீக உலகத்துல எல்லாரையும் சர்வ் பண்ணி பாக்குறான். அத்தனையும் நாய் பூனை கூட பாம்பு கூட வளர்த்திட்டு இருக்கிறாங்க. நாய் பூனை பாம்பு பண்ணி எல்லாத்தையும் வளர்த்துறாங்க, எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி பாக்குறாங்க. மனுஷன் சக மனுஷனுக்கும் சர்வ் பண்றான். ஆனா எதுலயுமே அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா உண்மையான ஆனந்தம் அவனுக்கு எப்ப கிடைக்கும்னா பகவானுக்கு நீ சர்வ் பண்றது கிடைக்கும். சோ அது பண்ணுன ஆச்சாரியாக்கு வந்து நம்மளை பார்த்தப்ப எவ்வளவு பரிதாபமா இருக்கும். அததான் நமக்கு சொல்லித்தராங்க. சோ உயர்ந்த பக்தர்கள் எப்பவுமே துக்கி, மத்தவங்களுடைய கஷ்டத்தை வந்து அவங்க பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதான் பார்ப்பாங்க. சோ பிரபுபாத் ஒரு பர்பட்ல கூட கொடுத்திருக்கிறாரு, என்னன்னா நீ வந்து பௌதீகமான விஷயத்துக்கு பௌதீகமான சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நிக்காது. பௌதீகமான விஷயத்துக்கும் நீ ஆன்மீக தீர்வு தான் தேடணுமா. ஆன்மீக தீர்வு கிடைச்சதான் நிரந்தர தீர்வு. பௌதீக தீர்வு வந்து தற்காலிக தீர்வு. அப்பத்திக்கு அந்த பிரச்சனை வந்து அமைஞ்சிரும், அவ்வளவுதான். ஆனா இப்ப தண்ணி நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது, தண்ணி தொளிச்சு விடுறீங்க, ஆனா ஃபுல்லா அமையல, உள்ளுக்குள்ள அந்த கங்கு இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அப்ப எப்ப வேணாலும் திருப்பி பத்தும் இல்லைங்களா? எப்ப வேணாலும் தெரியும். எஸ், அது மாதிரிதான் பௌதீக சொல்யூஷன் நம்ம தேடுறது எல்லாமே அப்பத்திக்கு தண்ணி ஊத்தி அமைக்கிறது தான். நிரந்தரமான தீர்வு நமக்கு வேணும்னா ஆன்மீக தீர்வு தான். ஆன்மீக தீர்வு வேணும்னா அது பக்தன் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. மத்தவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வாங்க நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம்னு எல்லாம் வார்த்தை ஜாலங்கள் பேசுவாங்க. ஆனா யாருமே அதை கொடுக்க முடியாது. ஏன்னா நான் இந்த உடலே தற்காலிகமானது, இந்த உடல் பௌதீகமானது, தற்காலிகமானது. சோ இந்த உடலுக்கு நீ சொகுசு உங்களுக்கு அதுக்கு வேணுங்கிற சந்தோஷத்தை ஃபீட் பண்ணும் நீ நினைக்கிறேன்னா அது வந்து தற்காலிகமானது. ஆனா நீ வந்து இந்த உடல் கிடையாது, ஆத்மா. அந்த ஆத்மா சந்தோஷமா இருக்க என்ன செய்யணும், இதைத்தான் வந்து ஒரு பக்தன் சொல்லி தருவான். சோ பிரபுபாதன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது அதுதான். நீ வந்து இந்த உடல் கிடையாது, ஆத்மா. நீ ஆத்மாவா நீ செய்ய வேண்டிய வேலை என்ன,
அதைத்தான் தன்னோட பொருளுரையில பிரபுபாதர் படிச்சு படிச்சு நமக்கு சொல்லித்தராரு. சோ அர்ஜுனா வந்து கிருஷ்ணா வந்து யோகின் அப்படின்னு கூப்பிடுறாராம். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் தான் யோகமாயா சக்திக்கு எஜமானர். இது இன்னொன்னு என்னன்னா, அருவவாதிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் இங்க வர்றப்போ மாயாவதி கிருஷ்ணா இங்க வந்து அதாவது எல்லாமே வந்து பிரம்மன் இங்க வர்றப்போ ஒரு உருவம் எடுத்து வர்றாரு, அந்த உருவமும் முக்குணத்துக்கு உட்பட்டது அப்படின்னு மாயாவதிங்க நினைக்கிறாங்க. சோ பகவான் வந்து அந்த யோக மாயாவுக்கும் எஜமானர், மகா மாயாவுக்கும் எஜமானர் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் அவர்தான் எஜமானர். எல்லாமே இருந்தா வந்திருக்கு. மாதாஜி தான் வந்து யோகின் அப்படின்னா அவர்தான் அந்த யோக மாயாவுடைய எஜமானர். சோ மக்களை சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து அவரை மறைக்கிறது யாரு அப்படின்னா அந்த யோக மாயா தான். நான் பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்லோகால யோக மாயா சமாவிரதா. சோ சிற்றறிவுடையவனுக்கும் முட்டாளுக்கும் நான் தோன்றுவதில்லை, என்னோட அந்தரங்க சக்தி யூஸ் பண்ணி நான் என்ன கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. சோ பகவானை எங்க வெளிப்படுத்தணுமோ யோகமாயா அங்க வெளிப்படுத்துவாங்க, எங்க மறைக்கணுமோ அங்க மறைச்சிருவாங்க. யசோதாமா இந்த குட்டி குழந்தை தான் வளர்த்துற அந்த குட்டி குழந்தை கொட்டாவி விடுறப்போ யூனிவர்ஸே ஃபுல்லா பாக்குறாங்க உள்ளுக்குள்ள. ஆனா அப்படியே அவங்களுக்கு கிருன்னு ஆயிருது. யூனிவர்ஸ பார்த்தா எப்படி இருக்கும். ஆனா அடுத்த செகண்ட் வந்து யோகமாயா என்ன பண்றாங்க, அதை வந்து மறைச்சிடுறாங்க அவங்கள. ஏன்னா அவங்க கிருஷ்ணாட்ட வந்து அந்த வாத்சல்ய பாவம், அம்மா மகன் பாவம், அந்த பாவத்துல இருக்காங்க. சோ இந்த மாதிரி அவருடைய ஆப்லன்ஸ் அந்த இதெல்லாம் வைபவங்களை பார்த்தா அவங்களுடைய இந்த பாவம் மாறிடும் இல்லைங்களா? பிரமிப்பு வந்துடும். அவங்களால வந்து கிருஷ்ணாவை கண்டிக்க முடியாது. அது கிருஷ்ணாவுக்கு பிடிக்காது. யசோதாமா குச்சி எடுத்து துரத்துறதும் அவருக்கு பிடிக்கும். அததான் அவர் விரும்புறாரு இல்லைங்களா? இருக்கு சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருந்தா கொடுத்துருங்க, நான் வந்து கொடுத்துருங்க. எஸ். சோ கிருஷ்ணா என்ன பண்ணுவாருன்னா, இடி இடிச்சுன்னா ஓடி போய் அவங்க அம்மாவை வந்து கட்டி பிடிச்சுக்குவாரா, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த அவருக்கு உடனே யசோதாமாக்கு ஒரே பெருமிதம், என்னோட குட்டி குழந்தை எப்படி என்ன தேடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வாத்சல்ய பாவம் வேணும்னு சொல்லித்தான் வந்து யோகமாயா வந்து மறைச்சிடுறாங்க அவங்கள்ட்ட அந்த விஷனை வந்து மறைச்சிடுறாங்க. சோ பகவான் என்ஜாய் பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ அத வந்து ப்ரொவைட் பண்றதுதான் யோகமாயா. அத வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றதுதான் யோகமாயாவுடைய வேலை. சோ அவரு யார்கிட்ட தன்னை காமிச்சணும்னு விரும்புறாரோ அதை வந்து அங்க வந்து காமிச்சிருவாங்க. யார்கிட்ட தன்னை மறைக்கணும்னு நினைக்கிறாரோ அங்க வந்து மறைச்சிருவாங்க. அதுதான் யோகமாயாவுடைய வேலை. சோ மனிதன் கிருஷ்ணர் மீது அன்பில்லாத சாதாரண மனிதன் அவரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. எனவே அவன் ஜட ரீதியில் தான் சிந்திக்க வேண்டும். சோ இப்போ வந்து கிருஷ்ணா மேல அன்பு இருக்கிறவங்களுக்கு அவர் கடவுள், அவருடைய லீலைகள் எல்லாம் புரியுது. கிருஷ்ணா மேல நிறைய பேருக்கு இந்த பௌதிக உலகத்துல அன்பே இல்லை. அப்படிப்பட்டவன் அவனுக்கு வந்து எல்லாமே மேட்டர் தான் இல்லைங்களா? இந்த பௌதிக உலகத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கிறதே பணத்தை வச்சுதான். அவன் பணக்காரனா அப்ப அவன் வந்து பெரிய ஆளு. அவனுக்கு பணம் இல்லையா, அவனை மதிச்சு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு ஒரு கும்பிடு போட்டா கூட அது வேஸ்ட். அதுதான் இந்த பௌதிக உலகம். எல்லாத்தையுமே வந்து மேட்டரா பாக்குறது, ஜடமா பாக்குறது. சோ அப்படிப்பட்டவனுக்கு புரியணும் அப்படின்னா அந்த ஜடத்தை காமிச்சு இதுலதான் கிருஷ்ணா இருக்கான்னு சொல்லணும் இல்லைங்களா? சோ அந்த ஜடம் காமிச்சு இதுல எல்லாம் கிருஷ்ணா இருக்கான்னு சொன்னாதான் அவனுக்கு புரியும். அவன் லாங்குவேஜ்ல பேசினாதான் அவனுக்கு புரியும். நீங்க அவன்கிட்ட வேற லாங்குவேஜ், நீங்க வந்து பக்தி லாங்குவேஜ் பேசினீங்கன்னா அவனுக்கு புரியாது. அதனாலதான் அப்படி இருக்கிறவனுக்காக தான் இதை வந்து அர்ஜுனா வந்து கேட்கிறாரு. கேஷு கேஷு ச பாவேஷு. சோ இந்த வார்த்தைகள் வந்து ஜட இயற்கையை குறிப்பவை. கேஷு கேஷு எந்த எந்த ச பாவேஷு இயல்புகள். கேஷு கேஷு ச பாவேஷு எந்தெந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சோ ஜடவாதிகள் கிருஷ்ணரை ஆன்மீகமாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே
கிருஷ்ணரின் பிரதிநிதித்துவங்களாக செயல்படும் ஜட பொருளில் மனதை செலுத்தி அவர் எவ்வாறு தோன்றுகிறார் என்பதை அறிய முயற்சி அடைய வேண்டும். சரி, இன்னும் அதோட கண்டினியூஷன் ஒரே ஒரு ஸ்லோகா இருக்கு, அதையும் பார்த்துடலாம். அப்புறம் பகவான் பேசுறது வந்துடும். விஸ்தரணே விஸ்தரணே விஸ்தரணேத்மனா ஆத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்த்தன பூய கதய திருப்திர்ஹி சுண்வதோ நாஸ்தி மே அமிர்தம். பத்மா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஜனார்த்தனா, உமது வைபவங்களின் யோக சக்தியை பற்றி தயவு செய்து விபரமாக கூறவும். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதில்லை. ஏனெனில் உம்மை பற்றி அதிகமாக கேட்கும் பொழுது உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். பொருளுரை. இதே போன்ற கருத்தினை நைமிச்சாரண்யத்தில் சௌனகர் தலைமையில் கூடிய ரிஷிகள் சூத கோஸ்வாமியிடம் கூறினர். வயம் து ந பித்ருவ்யாமா உத்தம ஸ்லோக விக்ரமே யச் ஷுண்வதாம் ரச ஞானம் ஸ்வாது ஸ்வாது பதே பதே. உத்தம ஸ்லோகங்களால் புகழப்படும் கிருஷ்ணரது திவ்ய லீலைகளை ஒருவன் தொடர்ந்து கேட்டாலும் அவன் ஒருபோதும் நிறைவடைவதில்லை. கிருஷ்ணரது திவ்யமான உறவில் நுழைந்தவர்கள் அவரது லீலைகளை பற்றிய வர்ணனைகளின் ஒவ்வொரு பதத்தையும் அனுபவிக்கின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் 1.1.19. இவ்வாறாக கிருஷ்ணரை பற்றி கேட்பதில் அர்ஜுனன் ஆவலுடன் இருக்கின்றான். அதிலும் குறிப்பாக எங்கும் நிறைந்த பரம புருஷராக அவர் எவ்வாறு இருக்கிறார் என்பதை பற்றி. அமிர்தத்தை பொறுத்தவரை கிருஷ்ணரை பற்றிய அனைத்து வர்ணனைகளும் அமிர்தம் போன்றதே. இந்த அமிர்தம் அனுபவத்தினால் உணரக்கூடியதாகும். நவீன நாவல்களும் கதைகளும் சரித்திரங்களும் இறைவனின் லீலைகளிலிருந்து வேறுபட்டவை. கடவுளக கதைகளை கேட்பதில் ஒருவன் சோர்வடையலாம். ஆனால் கிருஷ்ணரை பற்றி கேட்பதில் அவன் சோர்வடைவதே இல்லை. இந்த காரணத்தினால்தான் அகில உலகத்தின் வரலாறு முழுவதும் இறைவனின் அவதாரங்களை பற்றிய லீலைகளால் நிறைந்துள்ளது. பகவானின் பல்வேறு அவதார லீலைகளை எடுத்துரைக்கும் பழங்கால வரலாற்று புத்தகங்களே புராணங்கள். இவ்விதமாக படிக்கப்படும் விஷயம் மீண்டும் மீண்டும் படிக்கப்பட்டாலும் என்றும் புதியதாக விளங்குகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. So வாயம் தூ ந வித்ருப்யாம உத்தம ஸ்லோக விக்ரமே யஷ் சுண்வதாம் ரசஞானம் ஸ்வாது ஸ்வாது பதே பதே. சோ பகவானுடைய இந்த லீலைகளை திருப்பி திருப்பி கேட்டாலும் பக்தர்களுக்கு நிறைவடையறதே கிடையாது. அவங்களுக்கு ஒவ்வொருதையும் அவங்க அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க. சோ இது சலிப்படையறதே இல்லை. அதுதான் பிரபுபாத்திரன் கொடுக்குறாரு. சோ அமிர்தம் மாறியாமா அர்ஜுனா சொல்றாரு, உங்களை பத்தி நாங்க திருப்பி திருப்பி கேட்கிறப்ப எங்களுக்கு சந்தோஷம்தான் வருது, அமிர்தம் மாதிரி இருக்கு. சோ அந்த திருப்பி திருப்பி நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சொல்றாரு. சோ அமிர்தத்தை பொறுத்தவரை கிருஷ்ணரை பத்தி அத்தனை வர்ணனைகளும் அமிர்தம் தான். இப்போ நாம யாராவது அவரை பத்தி, அவர் அழகா ஒரு எல்லோ மஞ்சள் கலர் வேஷ்டி உடுத்தி இருப்பாரு, இடுப்புல ஒரு புல்லாங்குழல் இருக்கும், தலையில மயிர்பீலி இருக்கும். இதெல்லாம் ஒருத்தர் உட்கார்ந்து வர்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆன்னு கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா கிருஷ்ணாவை பத்தின வர்ணனைகள் சலிப்பே வர்றதில்ல. இதே நீங்க ஒரு ஹீரோ, பௌதீகமான ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பில்டப் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு தடவை பார்ப்போம், 2 தடவை சலிச்சிரும் இல்லைங்களா? என்னையாவது சும்மா ஓவரா பில்டப் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அவன் என்ன இப்படி எல்லாரும் சொல்றாங்க, இவர் மேல ஒரு குண்டு கூட படல, இவர் இப்படின்னு எடுத்து சொல்றாரு, எல்லாரும் சாகுறாங்க. இதெல்லாம் நமக்கு சலிப்பாதான் இருக்கும். இது அதாவது இப்போ சூப்பர் ஹிட்டான படமா இருந்தாலுமே ஒரு 2 தடவை 3 தடவைக்கு மேல உங்களால 2 தடவை மேக்சிமம் நீங்க பார்க்கலாம், அதுக்கு மேல பார்க்க முடியாது. ஆனா பகவான பத்தின விஷயங்களை திருப்பி 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 கேட்க கேட்க அமிர்தம் மாதிரி இருக்கான். சோ புராணங்கள்லாம் என்ன அப்படின்னா எல்லாமே பகவான பத்தின விஷயங்கள் தான் இல்லைங்களா? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், இது எல்லாமே பகவான பத்தின விஷயங்கள். காலங்காலமா ராமாயணம் திரேதா யுகத்துல நடந்தது. அப்ப இருந்து ராமாயணம் படிச்சுட்டே இருக்காங்க, மக்கள் படிச்சுட்டே இருக்காங்க, கேட்டே இருக்காங்க. இன்னும் அதோட சுவை ஏறிட்டே போகுதே ஒளி இறங்குறது இல்ல இல்லைங்களா? எவ்வளவு தடவை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஒவ்வொருத்தர் சொல்றது ஒவ்வொரு விதமான அமிர்தமா. எஸ், லவகுசா அங்க ராமரோட சபையில போய் ராமாயணம் பாடுறாங்க. அப்போ ராமர் அங்க அரியணையில உட்கார்ந்து இருக்காரு, எல்லா மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்கிறாங்க.
ராமருக்கு என்னடா அது, நாம மட்டும் இப்படி பொக்குன்னு உட்கார்ந்துருக்கோமே, எல்லாரும் இப்படி என்ஜாய் பண்றாங்களேன்னு இறங்கி வராரு. அங்க எல்லாம் அப்படியே அந்த கதை கேட்கிற ஆர்வத்துல மக்களுக்கு ஒண்ணுமே தெரியல, யார் எங்க இருக்காங்கன்னே தெரியல, அவங்களும் இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. அவர் இறங்கி வந்து கூட்டத்துக்குள்ள போய் ஒருத்தர்ட்ட உட்கார்றாரு. அவன் பக்கத்துல இருக்கிறவன் அந்த கேட்கிற இன்ட்ரெஸ்ட்ல இவரை தொடையில அப்படி தட்டுறான். ச்சே, எப்படி நாமளே பண்ணுவோம் இல்லையா, சே எப்படி இருக்குது பாரு அப்படின்ட்டு. ராமரும் சேர்த்து அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி கேட்கிறாராம். யாரோட கதை? அவருடைய கதையை சொந்த கதையை அவருடைய கேட்கிறார். கதையை எஸ் எஸ், அவரே என்ஜாய் பண்ணி கேட்கிறாரு. அதே மாதிரி இந்த சுகதேவ கோஸ்வாமி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு வாரத்துல பாம்பு கடிச்சு இறந்துருவாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அங்க வந்து தேவேந்திரன், இந்திரன் வராரு. இந்திரன் வந்து நெக்டார் கொடுக்கிறாரு, தேவலோக அமிர்தம் இருக்கு இல்லைங்களா, அது குடிச்சா என்ன ஆகும்? அவருக்கு உயிர் மரணம் இல்லாத சாக மாட்டாங்க. அத வாங்கி குடிச்சிருந்தா சுகதேவ கோஸ்வாமி மரணத்துக்கு தப்பிச்சிருக்கலாமா இல்லையா? பரீட்சித். பரீட்சித். பரீட்சித் மகாராஜ். எஸ், பரிஷித் மகாராஜ் வந்து அதை வாங்கி குடிச்சிருந்தாருன்னா மரணத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா அவர் வந்து அது என்ன பண்ணிடுறாரு, ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. எனக்கு வந்து இது சாகாத, இது வந்து அதை விட அமிர்தம் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு, பாகவதம் கிடைச்சிட்டு இருக்கு, எனக்கு எதுக்கு இந்த அமிர்தம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாராம். சோ பகவானுடைய விஷயங்கள் வந்து அவ்வளவு அமிர்தம். யசோதாமா ஒரு நாள் வந்து கிருஷ்ணாக்கு படுக்க வச்சுட்டு பெட் டைம் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க, ராமாயணம் சொல்லிட்டு இருக்காங்க. சீதா தேவி, ராமர்னு ஒருத்தர் இருந்தாரு, சீதா தேவி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அவங்கள வந்து ஒரு நாள் அவங்க அம்மா காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ வந்து ராவணன் ஒரு அசுரன் வந்து அவங்க சீதா தேவிய கூப்பிட்டு போயிட்டாரு, தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. அடுத்த செகண்ட் கிருஷ்ணா பெட்ல இருந்து ஜங்குன்னு எந்திரிச்சுட்டு, ஏ லக்ஷ்மணா, எங்க என்னுடைய அம்பு, என்னுடைய வில்லு எடு, போலாம், போய் சீதா தேவி மீட்டு வரலாம் அப்படிங்கிறாங்களாம். அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாராம். அப்படியே யசோதாமா திருன்னு முழிக்கிறாங்க, என்னையா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அவருடைய கதையவே கிருஷ்ணா வந்து குட்டி கேட்கிறாராம் தன்னோட ஸ்டோரியே. சோ கிருஷ்ணாக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தன்னை பத்தி தன்னோட பக்தர்கள் பேசுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, அதை வந்து ரசிச்சு என்ஜாய் பண்றது, இது எல்லாமே கிருஷ்ணாக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. சோ இதெல்லாமே அமிர்தம், உங்களை பத்தி கேட்கறது வந்து எங்களுக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு, அமிர்தம்னா எடுக்க திகட்டவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சொல்றாரு. அதுதான் பிரபுபாத்து கொடுக்குறாரு. பகவானை பத்தின விஷயங்கள் வந்து திகட்டாது, இன்னும் வேணும் அந்த மாதிரிதான் இருக்குமே ஒழிய அது வந்து பௌதீக விஷயங்கள் மாதிரி திகட்டாது. சோ பகவானின் பல்வேறு அவதார நிலைகள் எடுத்துரைக்கும் பழங்கால வரலாற்று புத்தகங்களே புராணங்கள். இவ்விதமாக படிக்கப்படும் விஷயம் மீண்டும் மீண்டும் படிக்கப்பட்டாலும் என்றும் புதிதாக விளங்குகிறது. சோ இந்த 3 ஸ்லோகாலையும் ஒரே விஷயம்தான். அர்ஜுனா வந்து நீங்க எங்கெங்க எப்படி இருக்கீங்க, அது வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, பௌதீகவாதிகளுக்கும் பகவான் எங்கெங்க இருக்காருன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொன்னு, நான் எப்படி உங்களை வந்து மெடிடேட் பண்றது, உங்களை எப்படி நான் வந்து தியானம் பண்றது, அதாவது என்ன கேட்கிறாருன்னா, உங்களை எப்படி இடையறாது நான் நினைக்கிறது, அதுக்காக சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. சோ இதை வந்து நீங்க விவரமா சொன்னீங்கன்னா, இது கேட்க எனக்கு வந்து நிறைவடைறது இல்லை, எனக்கு எப்பவுமே கேட்டே இருக்கணும் போலயே இருக்கு, அதுக்காக சொல்லுங்க. இந்த 3 விஷயங்களுக்காக வந்து அர்ஜுனா கேட்கிறாரு. சோ அது வந்து பகவான் என்ன சொல்றாருன்றத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் தத் சத். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா